ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்கு வச்சு மசியல், பிடிக்கரணம் கூட சொல்லுவாங்க. இதை மண் சட்டியில் பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாம் தாளித்து நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணது. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனோடனே ஒரு 3 கருணக்கிழங்கு இந்த மாதிரி நான் குக்கரில் 3 விசில் வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சில பேர் தனியாக தான் அதை போடுவாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லெண்ணெயிலே வதக்கும்போது அதில் இருக்க அந்த காரல் கசப்பு எல்லாம் போயிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா 10 நிமிஷம் இதை வச்சு நல்லா வதக்கிட்டு மசிச்சு விட்டுருவேன். இதிலே டேஸ்ட்டு சூப்பராக ஆயிடும். மசிச்சதுக்கப்புறம் தான் இதில் கொஞ்சமாக இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். சில பேர் புளி தண்ணியிலே இந்த மிளகாப்பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் கலந்து கடைசியில் ஊற்றுவாங்க. பட் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதக்கணுன்னே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். 2-3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான். அதில் நார்மலாக 2 ஸ்பூன் போடுறவங்க இல்லை 3 ஸ்பூன் போடணும். பிகாஸ் இதுக்கு காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே இல்லை வதக்கியிருக்கேன் பாருங்கள். நான் அதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். சில பேர் இந்த புளியில் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுட்டு கடைசியில் ஊற்றுவாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த புளியோட பச்சை வாசனை இருக்காது, அந்த கிழங்கோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வதக்கினது கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். புளிப்பு, உப்பு, காரத்தோடு இனிப்பு சேர்ந்து இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கருணக்கிழங்குல பெனிஃபிட் சொல்லவே வேண்டாம். பைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க, வயிறு கடுப்பு, எது சாப்பிட்டாலும் ஜீரணமாக மாட்டேங்குது, உப்பசமாக இருக்குது வயிறு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு 2 தடவை பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லாவே டைஜஷன் ஆகும். இந்த மாதிரி மசாலா பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடைசியில் சில்லி பவுடர் போட்டுங்களுக்கு காரத்துக்கு வேணால் சில்லி பவுடர் போட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த மிளகாப்பொடி, குழம்பு பொடியில் இருக்கிற சில்லி போதுன்றவங்க விட்டுடலாம். இது நல்லா இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுண்டி இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக அதை சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கிளறுங்க. சூப்பரான கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நான் டெய்லியுமே என்னோடய சேனலில் போடுவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூடான சாதம், அப்புறம் கலந்த தயிர் சாதம், தாளித்த தயிர் சாதம், முட்டைக்கோஸ் பொரியல், முட்டைக்கோஸ் சிறுபருப்பு போட்டிருப்பேன், அது சேர்த்து பொரியல். அப்புறமா நான் செஞ்சேன் அந்த கருணக்கிழங்கு மசியல். சூடு ஆறினவுடனே நல்லா சூடான சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது தக்காளி ரசம். கொஞ்சமாக காலையில் பசங்களுக்கு பண்ண காலிஃப்ளவர் பொரியல். தட்டில் நல்லா சூடாக சாதம் போட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ இந்த இதுக்கு இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் இது. நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக அந்த கருணக்கிழங்கு மசிலையும் போட்டு நல்லா கெட்டியாக பசங்க சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான கருணக்கிழங்கு மசியல் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பண்ணி எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.